மீண்டும் உங்களை இந்த ஆத்ம நண்பன் 2வது சீசனில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்போதும் போல நல்ல பாடல்கள், பயனுள்ள செய்திகள் எல்லாமே உங்களுக்காக பலரோடு இணைந்து ஆத்ம நண்பன் குழு வழங்குகிறது. கேளுங்கள், மகிழுங்கள். உங்கள் மனதை தேற்றும் இனிய செய்திகளுக்கும் தொடர்ந்து கவனியுங்கள் உங்கள் ஆத்ம நண்பன்.
கற்றுக்கொண்டிருப்பது உங்கள் அன்பன் நண்பன். நம் வாழ்வில் பல நேரங்களில் மனிதனை நம்பி செயல்களில் ஈடுபடுகிறோம். சில நேரங்களில் நாம் வெற்றி கண்டாலும் பல நேரங்களில் தோல்வியை தழுவுகிறோம். அவற்றிற்கு என்ன காரணம் என்பதை உற்று நோக்கவும் மறுக்கிறோம். பின்னர் பெரும் தோல்வியை தழுவும் போது ஏன் தேவன் என்னை சோதிக்கிறார் என்று புலம்புகிறோம். இதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. இந்த வசனத்திற்கு பின்வரும் வசனங்களையும் பார்ப்போமாகில், நம் வழி விலகி போனாலும் அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நாம் நம்புவதற்கு தயாராக இருக்கிறோமா? பரிசுத்த வேதாகமம் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அப்படிப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு அருமையான சத்தியத்தை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு விஷயங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் வேத சத்தியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த லூக்கா 15 உள்ள 3ஆம் உவமையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா 15 21 24 வரை. இளையகுமாரன் தகப்பனுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பன்றிகளை மேய்க்கும்படி போனான். அங்கே புத்தி தெளிந்தது. தகப்பனிடத்தில் திரும்பி வர தீர்மானம் எடுத்து தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். கட்டி அணைத்தார், முத்தம் செய்தார், மனதுருகினார், ஏற்றுக்கொண்டார். அவன் இழந்து போனதை மீண்டும் அவனுக்கு கொடுப்பதற்கு தகப்பன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை திறந்து பார்க்கும் முன் ஒரு சிறு ஜெபத்தோடு கடந்து போவோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் உம்முடைய பாதம் வருகிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, இளையகுமாரனைப் போல நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிருந்தால் நல்ல தீர்மானத்தை எடுத்து மீண்டும் திரும்பி உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீர் அந்த இளையகுமாரனுக்கு தகப்பன் கொடுத்த பொக்கிஷங்களை இந்த நேரத்தில் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இளையகுமாரன் திரும்ப தகப்பனிடத்தில் வந்து விட்டார். அந்த தகப்பன் குமாரனை கட்டி அணைத்ததுக்கு அப்புறம் குமாரன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். குமாரன் தகப்பனை நோக்கி 21வது வசனம், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாய் இருந்து விடுகிறேன். உம்முடைய குமாரன் என்கிற ஸ்தானத்தை நான் இழந்து விட்டேன். அந்த தகுதியை இழந்து விட்டேன். உம்முடைய குமாரனாய் இருப்பதற்காக எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நான் உணர்ந்து உம்முடைய வேலைக்காரனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்கள். தகப்பன் வீட்டில் எதையெல்லாம் இழந்து போனானோ மீண்டும் அதை தகப்பன் கொடுக்கிறார். நாம் கிறிஸ்துவினுடைய மன்னிப்பையும் அன்பையும் மீட்பையும் இரட்சிப்பையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நிலைத்திருந்து இழந்து போன போது கிறிஸ்து மீண்டும் அதே மன்னிப்பை, மீட்பை, இரட்சிப்பை நமக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் தகுதி இல்லாத பாத்திரமாய் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் போய் நிற்கும் பொழுது இதோ ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் சுத்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபை எல்லா வகையிலையும் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த தகப்பனும் தன்னுடைய குமாரன் திரும்பி வருகிற பொழுது அவன் எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனானோ, தகப்பன் வீட்டில் இருக்கும்போது புறப்பட்டு போய் எதையெல்லாம் இழந்தானோ அதை எல்லாவற்றையும் மீண்டும் அவனுக்கு கொடுத்தார். முதலாவது தகப்பன் குமாரனுக்கு என்னத்தை கொடுத்தாரு? ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். வஸ்திரம். ஏன்னா தகப்பன் வீட்டில் போகும்போது ஒரு யோசேப்பை யாக்கோபு நேசித்த போது அவனுக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தாராம். அந்த மாதிரி இந்த இளைய குமாரன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது பலவர்ண அங்கியை போட்டிருப்பான். இப்பொழுது அவன் அங்கி எங்கே? அது எப்படி ஆயிடுச்சு? காணாமல் போச்சா? அழுக்குப்பட்டுருச்சா? என்ன ஆணுச்சு? எது ஆயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தகப்பன் குமாரனுக்கு அங்கேயே கொடுக்கிறார், ஒரு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார். இதை நம்ம எங்கே பார்க்க முடியும்னா சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரைக்கும் சற்று நாம் தியானிப்போம். சகரியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-4 வரை. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வராக. இவன் அக்னியிலின்று தப்பிவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். இப்போ ஆசாரியனாக யோசுவா நிற்கிறான். எங்க? தூதனானவருக்கு முன்பாக நிற்கிறான். பக்கத்தில் யாரு நிற்கிறாங்களாம்? சாத்தானு நிற்கிறான். ஏன் அப்படின்னா யோசுவா, அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்றான். யோசுவா என்ன வஸ்திரம் போட்டிருந்தானா? அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தவனாய் இருந்தானா. அப்ப அந்த அழுக்கு வஸ்திரம் யாரை குறிக்குதுன்னா, எதை குறிக்குதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவ சுபாவத்தோடு வாழுகிறதை அந்த அழுக்கு வஸ்திரம் குறிக்கிறது. அப்போ யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கிறான். பக்கத்துல யாரு நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். அப்படின்னா யோசுவாவை அவன் உரிமை கொண்டாடுகிறான். பாவத்தினால் அடிமைப்பட்டு கிடக்கிறவனை சாத்தான் உரிமை கொண்டாடி கொண்டே இருக்கிறான். தேவனை விட்டு வழிவிலக நீங்கள் சிந்திக்க துவங்கும் போது அவனுடைய ஆதிக்கம் உங்கள் மீது செலுத்தப்படுகிறது. அந்த ஆதிக்கத்திற்கும் அந்த சத்தத்திற்கும் நீங்கள் செவிசாய்த்து கடந்து போகும்போது கடைசியில் அவனுடைய புத்தகத்தில் அந்த பாவத்தில் அகப்பட்டவர்களுடைய பெயர்களை எழுதி வைத்துறான். யோசுவா, ஆண்டவர் ஒரு ஆசாரியன் எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருப்பான்? ஆலயத்துக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு அலங்காரமான வஸ்திரமா இருக்கும். ஆனா இப்பொழுது ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தது ராஜாக்களுமாய் ஆசாரியர்களுமாய் நாங்களை பெயர் சொல்லி அழைத்து அவருடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். அதுக்காக தான் அழைக்கப்பட்டோம். ஆசாரிய வஸ்திரம் எங்க? அது எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்கிற அந்த பரிசுத்த அந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மகிமையான வஸ்திரம் எங்க? ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரத்தை தரித்தவனாய் நின்றான். சாத்தான் அவனை உரிமை கொண்டாடுகிறான். இந்த இளைய குமாரனும் தகப்பனுடைய முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவன் அழுக்காய் வந்து நின்றான். அவன் சுபாவமும் அவன் வாழ்க்கையும் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்ததை அவனுடைய தோற்றம் சொல்லிட்டு, அவனுடைய வஸ்திரம் சொல்லிட்டு, கடைசியில என்ன சொல்றாரு அந்த தூதன்? என்ன சொல்றாரு? யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நிற்கிறார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், உன் அழுக்கு வஸ்திரத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பித்தேன். ஆண்டவர் சொல்றார், நீ அழுக்கு வஸ்திரத்தை அணிந்திருக்கிற வரைக்கும் அவன் உன்னை உரிமை கொண்டாடி கொண்டே இருக்கிறான்.
நீங்கள் பாவத்திலோ இல்ல மீறுதலிலோ இல்லுடைய சிந்தைகளிலோ சிற்றின்பங்களிலோ நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் அவன் உங்கள் பக்கத்திலே நின்று உங்களை உரிமை கொண்டாடி கொண்டே இருக்கிறான். எப்பொழுது உங்களுடைய வஸ்திரங்களை விட்டு எரிந்து அழுக்கையும் தூசையும் உதறி விட்டு எழுந்து தேவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ, உங்களுக்காய் தேவன் ஒரு அலங்கார வஸ்திரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த யோசுவா தூதனானவருக்கு முன்பாக போய் நிற்கிறான். நிற்கும் போது அவனும் வந்து நின்று போராடுறான். எப்படி? யூதா புத்தகத்தை நீங்கள் வாசிக்க முடியும். மோசேயுடைய சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசுகிற போது ஆண்டவர் தூதனானவன் சொல்றாரு, இதோ கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். அவன் எங்க வந்து தர்க்கம் பண்றான்? மிகாலோட தர்க்கம் பண்றான். எதுக்கு பண்றான்? மோசே ஏன் ஆளுங்கிறான்? அவன் ஏன் ஆளுங்கிறான்? எழுப்ப விட மாட்டுகிறான். ஆண்டவர் அவனோடு போராடி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொல்லி அந்த மோசேவை உயிரோடு எழுப்புகிறார். மன்னிப்பின் திட்டம் அவ்வளவு ஈஸியானதல்ல. நாளைக்கு நம்ம ஜெபிக்கும் போது மன்னியும் ஆண்டவரேன்னு வார்த்தையில ஆசையா ஈஸியா கடந்துட்டு போயிடுறோம். அந்த மன்னிப்புக்கு பின்பாக தேவனுடைய தியாக பலி எவ்வளவு பெருசு, போராட்டங்கள் எவ்வளவு பெருசு. உங்களை உரிமை கொண்டாட உங்களை பற்றி கொண்டு போக ஒரு சிங்கம் கர்ஜித்துக் கொண்டே இருக்கிறதே, அதன் வாயிலிருந்து நீங்கள் காக்கப்படுவதற்கு கிறிஸ்துவாகிய மெய்ப்பன் உங்களை தேடி வருகிறார். அந்த மெய்ப்பனை நீங்கள் கண்டடைய வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அந்த வஸ்திரம், அவன் அழுக்கு வஸ்திரத்தை உடித்திருக்கிற வரைக்கும் யோசுவாவை அவன் உரிமை கொண்டாடி கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த வஸ்திரம் மாற்றப்படுகிறது. தூதனானவர் சொல்லுகிறார், அவன் வஸ்திரத்தை கலந்து விடுங்கள், ஒரு புதிய சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துங்கள் என்று. அந்த வஸ்திரத்தை அவன் உடுத்தின பிற்பாடு சாத்தானோ எதிரியானவனோ அவனை மீண்டும் உரிமை கொண்டாடுவதற்கு கிறிஸ்து ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. அவன் அழுக்கு வஸ்திரங்கள் கலைந்து போட்டு விட்டாயிற்றது. இதோ அந்த நீதியின் வஸ்திரமும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் அவனுக்கு உடுத்தப்படுகிறது. ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரிக்கிறது போலவும் மணவாட்டி நகைகளினால் தங்களை சிங்காரிக்கிறதற்கு ஒப்பாகவும் அவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் உடுத்தி இருக்கிறார். உங்கள் கந்தையான வஸ்திரங்களை தூக்கி எறியுங்கள். உங்கள் மீது அழுக்கு படிந்திருக்கிறதா? கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீது சொன்ன போல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாவேன். ஆண்டவரை நோக்கி கேளுங்க. நம்மை சுத்திகரிக்க ஒரு ரத்தம் இருக்குது. நம்ம அழுக்குகளும் காயங்களும் ஆற்றப்படவும் அழுக்கு சுத்திகரிக்கப்படவும் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்காய் எனக்காய் சிந்தப்பட்டது. அதை நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு முன்பாக போய் நின்று, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நம்மை சுத்தப்படுத்த அவர் எப்பொழுதும் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். தகப்பன் வீட்டில் அவன் இழந்து போனதை தகப்பன் மீண்டும் கொடுத்தது போல கிறிஸ்து நம்மை ரட்சிக்கப்படும்படி அழைக்கப்பட்டார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ரட்சிப்பை கொடுத்தார். நாம் இழந்து போனோம். எப்பொழுது என்றால் கிறிஸ்துவை விட்டு விலகி பாவத்திற்குள்ளாய் அடிமைப்பட்டு போகும்போது அந்த ரட்சிப்பை இழந்து போகிறோம். மீண்டும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறுகிறவன் ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாய் கொண்டு வரப்படுகிறான். அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அவன் பரிசுத்தமானாக்கப்படுகிறான். தேவனுடைய வீட்டில் அவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்திற்காய் மீண்டும் கடந்து போகிறான். 2வது கொடுத்த பொக்கிஷம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு என்ன பண்றாரு? அப்பொழுது தகப்பன் உயர்ந்த ஊழியக்காரனை நோக்கி அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, 2வது அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? மோதிரத்தை தரிப்பு. இந்த மோதிரம் எதை குறிக்கும்? பொதுவாக கடந்த நம்மளுடைய முற்காலங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு தேசத்தான் இன்னொரு தேசத்தானுக்கு ஒரு தூதை எடுத்து கொண்டு போகும்போது அந்த தூதில் அந்த தேசத்தினுடைய ராஜாவினுடைய முத்திரை, அதாவது அவன் மோதிரத்தில் இருக்கிற முத்திரை அந்த தூதில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த தூதை எடுத்துக்கொண்டு போகிறவன் இன்னொரு தேசத்தான் அந்த தூதை வாங்கி பார்க்கும்போது அந்த முத்திரையை பார்த்தோன்னா, ஓ இந்த தேசத்துக்காரன், இந்த நாட்டுடையவன் என்று அதில் அனுப்பப்படும். நீங்கள் அந்த மாதிரியான சம்பவங்களை எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிருபங்களை எழுதி அது ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தில் முத்திரை போடப்பட்டு உலகம் எங்கும் அனுப்பப்படும், தேசம் எங்கும் அனுப்பப்படும். சரி, அதே மாதிரி இந்த முத்திரை மோதிரத்தை முத்திரையோடு வச்சு அனுப்புனா செய்தி. இப்போ அதே முத்திரை மோதிரத்தை எடுத்து ஒரு ஊழியக்காரன் கையில் கொடுத்து அனுப்புனா அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைக்குமே அந்த எடுத்துக்கொண்டு அந்த முத்திரை மோதிரத்தை முத்திரையாய் எடுத்து வருகிறவன் சேவகன், அதை கையில் எடுத்துக்கொண்டுகிறவன் ஊழியக்காரன். ஆனால் அந்த முத்திரை மோதிரம் யாருக்கு தரிப்பிக்கப்படுகிறதோ அந்த தரிப்பிக்கப்பட்டவன் அந்த ராஜ்யத்தின் அரசனாகிறான், அந்த ராஜ்யத்தின் இளவரசனாகிறான். இப்போ இந்த இடத்துலையோ
தகப்பன் அவனுக்கு முத்திரை மோதிரத்தை போட்டு வித்தான். நீங்க ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். யோசேப்போட வாழ்க்கையில யோசேப்பை பார்வோன் எடுத்துட்டார். 41ஆம் அதிகாரம் 42வது வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பானையும் அவன் கழுத்திலே தரிப்பித்தான். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பார்வோன் பேருக்கு தான் அரசன், ஆனா உண்மையிலே அரசன் யோசேப்பு. அவனுடைய முத்திரை மோதிரத்தை கழட்டி போட்டது, இதோ எனக்கு அப்புறம் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன் யோசேப்பு என்று தகப்பனும் அந்த முத்திரை மோதிரத்தை மகனுக்கு உடுப்பினது என்று, இவன் என்னுடையவன், இவன் எனக்கு சொந்தமானவன், என்னுடைய வீட்டில் என்னுடைய அதிகாரத்திற்கு அடுத்த அதிகாரமாய் இவன் வாழுவதற்கான அத்தனை தகுதியும் உடைய என் குமாரன் என்று அடையாளம் காட்டுப்படுவதற்கு அந்த முத்திரை மோதிரத்தை போட்டு வைத்தார். இன்னொருத்தரையும் ஆண்டவர் முத்திரை மோதிரமா வச்சாரு, அவன் விழுந்து போயிட்டான். அண்ட சராசரங்களையும் படைக்க முதல் சிருஷ்டிப்பு அவன். நீங்கள் இசைகள் 28 வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவனை முத்திரை மோதிரமாய் வைத்தான்ங்கிறார். முதல் சிருஷ்டிப்பு, அவருடைய முதல் பிள்ளை விழுந்து போனான். இன்னைக்கு நாமளும் அவருடைய பிள்ளை தான். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளையாய், அவருடைய அடையாளமாய், அவருடைய ராஜ்யத்திற்கான அதிகாரிகளாய், இளவரசர்கள், ஆசாரிகளாய், ராஜாக்களாய் தெரிந்து கொண்டார். ஆனா இன்னைக்கு எத்தனை அவருடைய பிள்ளைகள் விழுந்து போனோம். தேவன் உங்களுக்கு கொடுத்த முத்திரை எங்க? அந்த முத்திரை மோதிரத்தை நாம் எப்பொழுது இழந்தோம்? சிந்திச்சு பாருங்க. தகப்பன் வீட்டில் இருக்கும்போது சகலத்துக்கும் அவன் அதிகாரி. அவனுக்கு கீழாக இருந்த வேலையாட்கள் அவ்வளவு பேர். அவன் நடந்தால் கூட நடப்பதற்கும், அவனை தாங்குவதற்கும், பாதுகாப்பதற்கும், அவனை அரவணைப்பதற்கும், பணிவிடை செய்வதற்கும் சுத்தியும் வேலையாட்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இவனோ பன்றி மேய்க்கிற குடியானவனுடைய இல்லத்தில் வேலைக்காரனா போனான். எல்லாத்தையும் இழந்தான். தகப்பன் அவனுக்கு முத்திரை மோதிரத்தை போற்றுவிட்டு தம்முடைய மகனாய் மீண்டும் அங்கீகரித்தார். கிறிஸ்துவும் நம்மளை முத்திரை மோதிரமாக தான் உருவாக்கினார், அவருடைய பிள்ளைகளாய் உருவாக்கினார். நம்ம எங்க விழுந்துட்டோமா? எழுந்துட்டோமா? நான் தகப்பன் வீட்டில் இருக்கிறேனா, இல்லை பன்றி மேய்க்கும் தொழுவத்தில் இருக்கிறேனா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தகப்பன் வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் உள்ளம் தொழுவத்தில் இருந்துடக்கூடாது. நீங்கள் தொழுவத்தில் இருந்து கொண்டா இருந்தாலும் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறங்கிற உள்ளம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எழுந்து வாருங்கள். உயர்ந்த வஸ்திரத்தோடும் கட்டை அணைத்து முத்தம் செய்யும் அன்போடு கரங்களோடும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக காத்திருக்கிறார். நீங்கள் வருகிற அந்த திசையை நோக்கி தகப்பன் ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். தூரத்தில் உங்களை கண்டுபிடிப்பார். அழைத்து வந்தவர் வெறுமையாய் உங்களை விடவில்லை. மீண்டும் நீங்கள் தகப்பன் வீட்டில் எந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டீர்களோ, தகப்பன் வீட்டில் எந்த பொறுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ, தகப்பன் வீட்டில் நீங்கள் எந்த சந்தோஷ வாழ்க்கையை அனுபவித்தீர்களோ அதில் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த தாராள ஒரு பதவியை வைத்திருக்கிறார். தகப்பன் முத்திரை மோதிரத்தை போட்டு வைக்கிறாரு. யாருக்கு முன்னாடி தெரியுங்களா? வேலைக்காரர்களுக்கு முன்னாடி. உயர்ந்த வஸ்திரத்தையும் யாருக்கு முன்னாடி போட்டு? வேலைக்காரன்ட்ட சொல்ற, ஊழியக்காரங்களை நோக்கி என் மகனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து வாருங்கள். அங்கு தூதனானவரும் யோசுவாக்கு எதை கொடுக்க சொன்னார்? உயர்ந்த வஸ்திரத்தை தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய பார்வைக்கு இவன் இழந்து போனவனாய், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், எல்லாவற்றையும் இழந்து ஒரு வேலையாட்களாய் இருந்த கண்கள் பார்த்திருக்கோம். இனி அந்த கண்கள் அப்படி பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க முன்னாடியே அவனை மீண்டும் தன்னுடைய குமாரனாய் ஏற்றுக்கொள்கிறார். வேலையால் யாரும் அவனை தப்பா நினைச்சிடக்கூடாதான். தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு பெருசு பாருங்க. வேலைக்காரங்கனே எடுத்துட்டு வர சொல்லி வேலைக்காரங்கிட்டே கொடுத்து அந்த ஆடைகளை அனுபவிக்கிறார். இவன் மீண்டும் என்னுடைய குமாரன். மூன்றாவதாய் ஒரு பரிசை கொடுக்கிறார், பாதரட்சை. அந்த பாதரட்சை ஏன் கொடுத்தாரு? பண்டைய நாட்களில் காலணிகளை அனுபவுவது ஒரு கலாச்சாரங்கிறத தாண்டி ஒரு சமூகத்தை அந்தஸ்தை குறிக்கும். ரோம ஆட்சி காலத்திலையும் யூத மார்க்கத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதரட்சை யார் அணிவாங்கன்னா சமூகத்தில் பெரிய அந்தஸ்து படைத்தவர்கள், பெரிய பிரபுக்கள், செல்வம் செழித்தவர்கள் தான் பாதணிகள் போடுவாங்க. வேலையாட்களோ அடிமைகளோ பாதரட்சையை போட மாட்டாங்க. ரோம ஆட்சி காலத்தில் அடிமைகள் பாதரட்சை போடக்கூடாதுங்கிற ஸ்ட்ராங்கான சட்டம் இருந்தது. இப்போ இந்த இடத்துலையும் அவன் வரும்போது பாதரட்சை இல்லாமல் வந்தான் அப்படின்னா என்ன ஆயிட்டான்? அவன் அடிமையாயிட்டான்னு அர்த்தம்.
அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது பாதரட்சியோடு இருந்தான். அப்படின்னா தகப்பனுடைய இல்லத்தில் அதிகாரியாக இருந்தான், தகப்பனுடைய சொந்தமாக இருந்தான், எல்லோருக்கும் முன்பாக அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனால் தகப்பனை விட்டு போகும்போது அந்த பாதரட்சி இல்லை. ஏன்னா வேலையாட்களாய் போனான். திரும்ப வரான். அவன் என்ன சொல்றான்? நான் வேலைக்காரனா இருக்கிறேன், மகனா இல்லை, நான் வேலைக்காரனா இருக்கிறேன். அப்போ வேலைக்காரர்கள் என்ன போடக்கூடாது? பாதரட்சை போடக்கூடாது. அப்ப தகப்பன் மீண்டும் அந்த பாதரட்சியை அவனுக்கு கொடுக்கிறாரு என்றால், நீ என்னுடைய வேலைக்காரன் அல்ல, என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரன். நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. ஏசாயாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்று என்றார். அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாவை பார்த்து, நீ வஸ்திரம் இல்லாம வெறுங்கால என்ன போ, நீ நடந்து போங்கிறார். ஏன் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் வஸ்திரம் இல்லாமல் வெறுங்காலாய் நடக்க சொன்னாரு அப்படின்னா 4வது வசனம் சொல்லுது, அசிரிய ராஜா தான் சிறைப்பிடித்து போகிற எகிப்தியரும் தான் குடிவிலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்துக்கு வெக்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். அப்படின்னா வஸ்திரம் இல்லாமல் நடக்கிறது ஒரு அவமானத்தின் சின்னம். ஒரு அடிமைப்பட்டவனை அடிமையாய் கொண்டு போகிறவன் வஸ்திரம் இல்லாமல் பாதரட்சை இல்லாமல் அவன் கொண்டு போகிறது ஒரு அடையாளம், ஒரு அவமானத்தின் அடையாளம். இப்போ இளையகுமாரன் திரும்ப வரும்போதும் அந்த வஸ்திரம் இல்லாம பாதரட்சை இல்லாம வந்தது எதை குறிக்குதுன்னா, அவன் அடிமைப்பட்டு கிடந்தவன், அவன் ஒரு அடிமை, பாவத்திற்குள்ளாக அவமானத்திற்குள்ளாக அவன் அடிமைப்பட்டு கிடந்தான். அவன் தகப்பனிடத்தில் வரும்போது அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து ஆண்டவர் அவனை மீண்டும் தன்னுடைய குமாரனாய் தன்னுடைய வீட்டின் அதிகாரியாய் அந்த தகப்பன் எடுத்துக்கொண்டு அவனுக்கு பாதரட்சையை கொடுக்கிறார். பாதரட்சையை கொடுக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அந்த பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். அந்த அடிமைப்பட்டு கிடந்தேன், கடந்த கால வாழ்க்கையும் என் கடந்த கால உள்ளமும் காரிருள் சீர்ந்த ஒரு இருள் அறையில் இருந்துச்சு. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையான ஒளி எப்பொழுது ஒரு பாவியின் மீது பிரகாசிக்கிறதோ அவனை சூழ்ந்திருக்கிற காரிருள் நீங்கும். அந்த வெளிச்சம் அவன் மீது உதிக்கும் போது அவனுக்குள் இருந்திருக்கிற அத்தனை அந்தகாரமும் அத்தனை காரிருளும் அவன் உள்ளத்திலிருந்து நீக்கப்படும். நீங்கள் எவ்வளோ பெரிய தூரம் கடந்து போயிருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய அடிமைத்தனத்திற்கால் வீழ்ந்து கிடந்தாலும் சரி, அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், அந்த அக்கிரம் உங்களை மூடி இருந்தாலும், உங்களை கண்டுபிடிப்பார் ஒருவரும் இல்லாமல் நீங்கள் அடிமைப்பட்டு என்னை மீட்டெடுக்க யாரும் இல்லை என்றிருந்தாலும், உங்கள் உள்ளம் ஒன்றை மட்டும் விரும்பட்டும், நான் தொலைந்து போனது எனக்கு தெரியும், ஆனால் மீட்கப்பட ஆசைப்படுகிறேன் என்கிற ஒரே ஒரு உள்ளம் இருந்தால் போதும், ஆண்டவர் இறங்கி வருவார். அந்த உள்ளத்தை தான் தேற்றார். அந்த உண்மையான ஒரு பாவ அறிக்கை, அந்த உண்மையான ஒரு பாவ அறிக்கை எங்கே கிடைக்குமோ அந்த ஆத்மாவை மீட்டெடுப்பதற்கு, அந்த ஆத்மாவை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு, அதை யாருக்கும் விட்டு கொடுக்காமல், அந்த ஆத்மாவின் மீது எந்த அதிகாரமும் ஆளுமை செய்யாமல் கிறிஸ்து எல்லாவற்றையும் தன்னகத்தை அவர் ஆக்கிக்கொள்ள கண்டிப்பாக விருப்பப்படுறார். ஒன்னே ஒன்று தான், அந்த அறிக்கை உங்கள் உள்ளமும் என் உள்ளமும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குங்கிறத சொல்லிடும். ஆமாண்டவரே, நான் பாவம் செய்தேன். பாவறிக்கையா? செய்த பாவத்திற்காக வெட்கப்படுறியா? பேசின வார்த்தைகளுக்காக நீ துக்கப்பட்டிருக்கிறியா? நடப்பித்த காரியங்களை எண்ணி உன்னை நீயே அருவருத்திருக்கிறியா? நானா அப்படி வாழ்ந்தேன், நானா இப்படி பேசினேன், இந்த வாழ்க்கை எனக்கு அருவருப்பையும் அவமானத்தையும், என்னை நான் பார்க்கும்போது என்னை பற்றின ஒரு வெறுப்பும், என் மீது இருக்கிற அந்த ஒரு எரிச்சலும் எனக்கு வருகிறது அப்படின்னா நான் பாவத்தை உணர்றேன்னு அர்த்தம். பாவத்தை உணர்றேன்னு அர்த்தம். தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். ஏன் என்று சொன்னால், அடிமைப்பட்டு கிடக்கிறவனை அவர் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி அன்பு தெய்வத்தை இரட்சகராய் கொண்ட ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள், அல்லது நீங்கள் நிற்கிற இடம் எப்படிப்பட்டது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். நான் தகப்பன் வீட்டில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளுங்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் எப்பொழுதும் உறுதியாக நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் பாதரட்சையை கவனமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனை விட்டு போகவில்லை, என் வைராக்கியமும் என் விசுவாசமும் தேவனுடன் இறுக பற்றி கொண்டிருக்கிறது, என் நீதி மேன்மையா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயம் உங்கள் முத்திரை மோதிரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று.
நம்மை நாமே உய்த்து ஆராய வேண்டிய ஒரு மனநிலையில், ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் பரிணாமம் அடைந்து கொண்டே போயிருக்கிறது. மனிதர்களுடைய உள்ளமும் உலகத்தின் உள்ளத்திற்கு ஒப்பாய் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இங்கே சத்தியத்தை தேடுகிறவர்களும் சத்தியத்தை ஆராயர்களும் கிறிஸ்துவை உணர்கிற அறிவிலும் அன்பிலும் அதை வெளிப்படுத்தவர்களும் சொற்ப பெயர்களே. அவர்களை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். உங்கள் உள்ளம் இந்த உலகத்தில் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு அறிக்கை, நான் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு வர ஆசைப்படுகிறேன் என்கிற ஒரு உள்ளம் உங்களுக்கு இருந்தால் போதும். பரலோகம் ஓடி வரும் தகப்பன் அவன் தூரத்திலே வரதை கண்டு மனதுருகி ஓடிப்போய் தாமதிக்கவில்லை. அவனை கண்ட மாத்திரத்தில் இறங்கி வந்து அவனை கட்டி இணைக்க ஓடின பரலோகம் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் உள்ளம் இளையகுமாரனின் உள்ளத்தை போல இருக்க வேண்டும். என் தகப்பனிடத்திற்கு நான் திரும்புவேன் என்று அவன் சொன்ன அந்த வைராக்கியம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வருகிறார், அணைப்பார், முத்தம் செய்கிறார், அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் வாசனையை உங்களுக்கு கொடுக்கிறார், வஸ்திரத்தை கொடுத்தார், இழந்த ரட்சிப்பை கொடுத்தார், அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்தார். இனி இந்த உலகத்தின் சிற்றன்பங்களோ பாவங்களோ கரைகளோ திரைகளோ உங்கள் கால்களை காயப்படுத்தாத வண்ணம் அதை பாதுகாக்கும்படி பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்காய் ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்றின் பந்தியிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்குள்ளார்களாக இருப்பீர்கள். உங்களுக்காய் ஒரு பலி அடிக்கப்பட்டது. அந்த பலி என் அன்பு இரட்சகருடைய இரத்தத்திற்கான தியாக பலியாக இருக்கிறது. அந்த பலியை நோக்கி பாருங்கள், அந்த பந்தியில் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்தும நண்பன். எல்லாம் முடிந்ததென்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே.
மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீரே புகழ்ச்சிக்கு பாத்திரர், நீரே கனத்திற்கு பாத்திரர். என் உயர்வுக்கு காரணராகிய நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகணும் ஆண்டவரே. You be lifted up, Lord. நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீ செய்த நன்மையை சொல்லிட. என்னோட பேர் ஜான் சுஜின். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் வந்துட்டுருக்கிறேன். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. நாங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஹாஸ்பிட்டல் இதுக்காக ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணி நிறைய நாங்கள் பார்த்துட்ருந்தோம் எங்களோட முயற்சியில். ஆனால் இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு வந்தேன். நான் வரும்போதே என்னோடய ஒய்ஃப்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்படின்னு இந்த சர்ச்சுக்கு நம்ம கண்டிப்பாக போகிறோம், ஒரு அதிசயம் கண்டிப்பாக கடவுள் தரப்போகிறாரு, கண்டிப்பாக நடக்கும் ஒரு அதிசயம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்தோடனே நெக்ஸ்ட்டு மந்த்தே என்னோடய ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிட்டா. உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், அதிசயமான விஷயம். ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் உள்ளே பிளாக் ஆகிருக்குது. டாக்டருங்க எல்லாருமே சொன்னது வந்து 0.001% கூட சான்சஸ் வந்து ரொம்ப ரேர். இதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபியோ இல்லை அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதேமாரி கடவுள் வந்து எங்களுக்கு நேச்சுரலாக கடவுள் குழந்தையை கொடுத்துருக்காரு. இது வந்து உண்மையிலே இது கடவுளோட ஆச்சரியம், ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான் எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இது என்னோடய லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய அதிசயம். இந்த சர்ச்சுக்கு நான் வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. உண்மையிலே கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இது கடவுளோட அதிசயத்தினால் தான் கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, அப்பா நீ செய்த நன்மையை சொல்லிட.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஆத்ம நண்பன். வணக்கம் அன்பு நேயர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தனை துளி நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நைட்டு நேரம் ஆயிட்டுன்னா அந்த தண்ணி ஓரங்களில் தவளை பாடுற பாட்டை கேட்டிருக்கீங்களா? தவளை என்ன சத்தம் போடும் பார்த்தீங்களா? டக்க டக்க டக்குன்னு சத்தம் போடும், அப்படியே ரொம்ப சத்தமாக இருக்கும். இந்த தவளை சத்தம் போடுற எதுக்குன்னு சொன்னால், இந்த ஆண் தவளைகள் தங்களுக்கு மூச்சு விடாமல் மூணு ஊதி அந்த சவுண்டு எடுப்பாங்களாம். அப்படி அவங்க சத்தம் போட 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 அப்படி மூச்சை விடாமல் இருக்கிறனால சில தவளைகள் அப்படியே டம்முன்னு வயிறு வெடித்து செத்து போயிடுமா. சின்ன தவளைகள் இன்னும் கச்சு கச்சின்னு சத்தம் போட 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 அவங்க நண்பனாகிய பாம்புக்கு இரையாக மாறிடுமா. பார்த்தீங்களா? தவளை பாடுற பாட்டு அதுக்கே வினையாக மாறிடுது. இதை போலாம் சில மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. தேவையில்லை சாப்டர் பாக்ஸ் மாதிரி தேவையில்லாமல் லலலல லொலலல லலல லொலலம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சினால் அவங்க லைஃப்பில் என்னங்க சாதிக்க போகிறாங்க? பைபிளில் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேசி பேசி வாழ்க்கையில் கெட்டு போனவங்க எத்தனை பேர் உண்டு. அதனால்தான் அரசியலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு அறிஞர் அண்ணாவிடத்தில் ஒருத்தர் கேட்டார். அப்போ பேரறிஞர் அண்ணா சொன்னார், சாலை ஓரத்திலே சில வேலையற்றதுகள், அந்த வேலையற்றதர் உள்ளத்தில் வருகிற விபரீத எண்ணங்கள் தான்ப்பா அரசியல்னார். இதை போல் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை பேசுறதோட ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்குன்னு சொன்னது போல் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். ஏனென்றால் பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, நாவு ஒரு நெருப்பு மாதிரி. எப்படி ஒரு காட்டை கொடுத்துரு ஒரு சின்ன ஒரு நெருப்பு துளி போதுமோ, அதை போல் உங்கள் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு உங்கள் வார்த்தை பயனாக இருந்துட விடக்கூடாது. தவளை பாட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தவளை சத்தத்தை கேட்கும்போது நானும் நாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? நட்பவையும் நீயே என்பருமாய்
23ஆம் சங்கீதம். தாவீதின் சங்கீதம். 1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். 2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நித்திய ராஜா நீர்மலநாதா நின் பாதம் பணிந்தோ இம்மாலை நின் பாதம் பணிந்தோ இவ்வேளை. என் மனராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். என் மனராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். கண்ணயர்ந்த வேளையிலும் கண்ணிமை போல் காத்தவரே, கற்பகமே உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணயர்ந்த வேளையிலும் கண்ணிமை போல் காத்தவரே, கற்பகமே உமக்கு ஸ்தோத்திரம். கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்தவா ஸ்தோத்திரம்.
கண் விழித்த வேளையிலும் கண்மேலும் கண் வைத்து கருத்தாய் போதித்தவா ஸ்தோத்திரம். கரி கரி சரி கக பமகரி சக தமகரி கக நித நித மபத நித மபதனி கமபத நிகமப சரிகம பமகரி நிசரிச. என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். நிற்பகல் வேளையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். நிற்பகல் வேளையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். உம்முடனே நான் இணைய எம்முடனே நீர் பிணைய வாழ்ந்திடும் வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடனே நான் இணைய எம்முடனே நீர் பிணைய வாழ்ந்திடும் வாழ்வுக்காய் ஸ்தோத்திரம். கரி கரி சரி கக பமகரி சக தமகரி கக நித நித மபத நித மபதனி கமபத நிகமப சரிகம பமகரி நிசரிச. என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாளுகின்ற ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம். தாங்கி என்னை இது உங்கள் ஆத்ம நண்பன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக படைக்கப்படுவதால் உங்களுடைய கருத்துகள்
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், தேவைகள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 966-36-194. மீண்டும் சொல்கிறேன், 966-36-194. நீங்கள் எங்களை இமெயில் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். atma.nanban.yesu@gmail.com. மீண்டும் சொல்கிறேன், atma.nanban.yesu@gmail.com. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய சாட்சிகள். நாம் எல்லோருமே சாட்சிகளை கேட்கும்போது ஸ்திரப்படுகிறோம். ஆகையால் ரத்தன சுருக்கமாக உங்களுடைய கைபேசியில் அழகாக இந்த 1 நிமிடத்தில் உங்களுடைய சாட்சியை பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். நன்றி. நண்பர்களே, நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சிகளை அநேகர் சேர்ந்து ஜெபத்தோடு தொகுத்து வழங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமின்றி உங்கள் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். உங்கள் நண்பர்களிடமும் நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள், அவர்களும் பயனடையட்டுமே. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை தேவனின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆத்ம நண்பன்.